நம்ம என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.11 பார்க்க போகிறோம். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எப்போயுமே ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. கொஸ்டின் என்ன கேட்காங்க பாருங்கள். ஏ செட் பி செட் கொடுத்துட்டாங்க, ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்காங்க, ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், அடுத்த ஆர்டர் பேர், அடுத்து கிராஃபிக்கல் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க. ஏபி செட்டை வச்சு நமக்கு என்ன தேவை, ஆரோ டயக்ராமுக்கு ஏ செட் பி செட் தேவை, பட் மேப்பிங் நம்மளால் தேவை. ஃபங்க்ஷனில் போட்டு கண்டுபிடிப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க, 3x - 1. ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4. பி செட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 5 8 11 14. அப்போ எக்ஸுக்கு பண்ணும்போது என்ன போட போகிறோம், 1 போடுங்க. அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் என்ன வரும், 3 × எக்ஸுக்கு பாரு என்ன போடுங்க, 1 போடுங்க. அப்போ 3 × 1 -1. அப்போ 3 - 1 ஆன்சர் என்ன கிடைக்கும், 2. அதே மாதிரி எக்ஸுக்கு பால 2 போடுங்க, ஏன்னா ஏ செட்டில் அடுத்த 11 2 இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 3 × 2 -1. அப்போ 3 2s are 6. 6 - 1 ஆன்சர் என்ன வரும், 5. நெக்ஸ்ட் என்ன போடுங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 3 போடுங்க. அப்போ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 3 × 3 -1. அப்போ 3 3s are 9. 9 - 1 என்ன வரும், 8 வரும். அதுக்கடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 4 போடுங்க. அப்போ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 3 × 4 -1. 4 3s are என்ன வரும், 12. 12 - 1 ஆன்சர் என்ன கிடைக்கும், 11. அப்போ நம்ம ஆரோ டயக்ராம் போட போகிறோம். ஃபஸ்ட் ஆரோ டயக்ராம். அப்போ ஏ செட்டில் உள்ள எலமெண்ட் எடுத்து எழுதிக்கோங்க. ஏ செட்டில் என்ன இருக்குது, 1 2 3 4. பி செட் எலமெண்ட் எடுத்து எழுதிக்கோங்க. பி செட்டில் என்ன இருக்குது, 2 5 8 11 14. ஏ பின்னு போட்டுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடும்போது ஆன்சர் என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது. அப்போ 1 2க்கு மேப் ஆகுது. 2 போடும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும், 5 கிடச்சிருக்கு. 3 போடும்போது ஆன்சர் என்ன கிடைக்குது, 8. அதே மாதிரி 4 போடும்போது ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 11. ஆரோ டயக்ராம் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம், டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்முக்கு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கோங்க. எக்ஸோட எலமெண்ட் என்ன இருக்குது, 1 2 3 4. 1 எதுக்கு மேப் ஆகுது, 2க்கு மேப் ஆகுது. 2 எதுக்கு மேப் ஆகுது, 5. 3 எதுக்கு மேப் ஆகுது, 8. 4 எதுக்கு மேப் ஆகுது, 11. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆர்டர் பேர். 1 2 3 என்ன கேட்டிருக்காங்க, ஆர்டர் பேர். ஆர்டர் பேர்னா எஃப் ஈக்குவல் டு ஏல உள்ள எலமெண்ட் 1 எதுக்கு மேப் ஆகுது, 2க்கு மேப் ஆகுது. 2 எதுக்கு மேப் ஆகுது, 5க்கு. 3 எதுக்கு மேப் ஆகுது, 8. 4 எதுக்கு மேப் ஆகுது, 11. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கிராஃபிக்கல் ஃபார்ம். நம்ம டேபிள் யூஸ் பண்ணி நம்ம கிராஃப் போடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸு 1 2 3 4 5 இந்த போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே கொடுத்தது ஒயின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 11 வரை போட்டுருக்காங்க. அப்போ நம்ம போடலாம் 2 4